ஹலோ குட் மார்னிங். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓஎஸ்ஏ லேயர்ஸில் இருந்துச்சு பேலன்ஸ் பார்ட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஓஎஸ்ஏ லேயர்ஸில் முதல் 3 லேயர்ஸ் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். முதல் 3 லேயர்ஸ் சம்மந்தமாக ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், அதே போல் நெட்வொர்க் லேயர். ஸோ அந்த 3 லேயர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன டிவைசஸ் அந்த லேயர்ஸுக்கு உள்ளால் வரண்டு நம்ம பார்த்தோம். அதாவது அந்தந்த லேயரில் வேலை செய்கிற டிவைசஸ் சம்மந்தமாக பார்த்தோம். இப்போ அதே மாதிரி அடுத்ததாக பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ் பார்க்க போகிறோம். Transport layer provides services to application layer and takes services from network layer. ஸோ என்ன சொல்கிறான்டா, டிரான்ஸ்போர்ட் லேயர் வச்சுத்தானே டிரான்ஸ்போர்ட் லேயரில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் லேயருக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் சென்ட் பண்ணுதான். அதே மாதிரி அதுக்கு தேவையான இதெல்லாம் எங்கேருந்து எடுக்குன்னு கேட்டால் நெட்வொர்க் லேயர்லேருந்து எடுக்குது. அதான் சொல்கிறாங்க. அதாவது நெட்வொர்க் லேயரில் ரவுட்டரினூடாக வர டேட்டாஸ் டிரான்ஸ்மிஷன், அது ரவுட்டரினூடாக வர டேட்டா வரைக்கட்டும் அல்லது ரவுட்டர் இல்லாமல் வர டேட்டா வரைக்கட்டும், நமக்கு அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. நெட்வொர்க் லேயர்லேருந்து வர டேட்டாவை டிரான்ஸ்போர்ட் லேயர் தனக்குள்ளே வாங்கி அதே மாதிரி தனக்குள்ளே எடுத்த டேட்டாவை கொண்டு போய் அப்ளிகேஷன் லேயருக்கு கொடுக்கலாம் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் எந்த 2 லேயருக்கு இடையில் ஒர்க் பண்ணிட்டு கேட்டால், அதாவது டேட்டா டிரான்ஸ்மிஷன், டிரான்ஸ்போர்ட் லேயரில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் எந்த 2 லேயருக்கு இடையில் நடக்குதுன்னு கேட்டால் நெட்வொர்க் லேயர் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் லேயர். ஸோ நெட்வொர்க் லேயருக்கும் அப்ளிகேஷன்ஸுக்கும் லேயருக்கும் இடையில தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கப்படுது. அதே மாதிரி ரிசல்ட் முதலாவது பார்த்துட்டோம். ரெண்டாவது பார்க்குறோம். The data in the transport layer is referred to as segment. அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் போகிற டேட்டாஸ் இருக்குதானே, அதாவது நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா வரைக்கட்டும் அல்லது ரிசீவ் பண்ணுற டேட்டா வரைக்கட்டும், எந்த டேட்டாவாக இருந்தாலும் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயருக்குள்ளே போகிற டேட்டாவுக்கு ஒரு காமன் நேம் கொடுப்பாங்க, செக்மெண்ட். டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு கொடுக்குற காமன் நேம் செக்மெண்ட். இதே மாதிரி ஒவ்வொரு லேயர், அதாவது மேலே உள்ள 3 லேயர்ஸ் இருக்குதானே, செஷன், ப்ரெசன்டேஷன், அப்ளிகேஷன்ஸ் லேயர், மேலே இருக்கிற அந்த 3 லேயர்ஸுக்கும் இப்படி காமன் நேம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கீழே இருக்கிற 4 லேயர்ஸுக்கும் கொடுப்பாங்க. ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், இந்த 4 லேயர்ஸுக்கும் அதில் போகல டேட்டா ஒவ்வொரு லேயரினூடாகவும் போயிட்டு இருக்கக்குள்ள ஒவ்வொரு லேயர்ஸுக்கும் கொமனான ஒன்று கொடுப்பாங்க, நேம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்ப்போம். முதலாவது பிசிக்கல் லேயர். பிசிக்கல் லேயருக்கு கொடுப்பாங்க பிட்ஸ். பிசிக்கல் லேயரில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கக்குள்ள அதில் இருக்கிற டேட்டாக்குன்னு சொல்லுவாங்க பிட்ஸ், BITS, பிட்ஸ். அதே மாதிரி ரெண்டாவதுல இருக்கிற டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரில் நடக்கிறத சொல்லுவாங்க ஃப்ரேம், FRAME, ஃப்ரேம். ஸோ டேட்டா லிங்க் லேயரில் இருக்கிறத சொல்லுவாங்க ஃப்ரேம்டு, அதில் போகிற டேட்டாஸை. அதே மாதிரி நெட்வொர்க் லேயர் இருக்குதானே, நெட்வொர்க் லேயரில் போகிற டேட்டாஸ் எல்லாத்துக்கும் காமன் நேம் கொடுப்பாங்க பேக்கெட்ஸ், PACKET, பேக்கெட். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் லேயரில் போகிற டேட்டாஸ் இருக்குதானே, அந்த டேட்டாவுக்கு காமன் நேம் கொடுப்பாங்க செக்மெண்ட்ஸ். உங்கள் ஸ்லைடில் இருக்கு செக்மெண்ட்ஸ். ஸோ கீழேருந்து வர 4 லேயர்ஸ்லேயும் ஒவ்வொரு லேயரையும் பொறுத்து அதில் போகிற டேட்டாவுக்கு காமன் நேம் கொடுக்கப்படும். அந்த காமன் நேமை வச்சு தான் அந்த டேட்டாஸ் எந்த லேயரில் இருக்குன்னு நீங்கள் தீர்மானம் செய்யணும். கிளியர்? ஸோ பிட்ஸ்ன்னு சொன்னாங்கண்டா ஃபிசிக்கல் லேயரை தான் சொல்ல போகிறான்னு உங்களுக்கு விளங்கிருக்கணும். ஃப்ரேம்டு சொன்னாங்கண்டா டேட்டா லிங்க் லேயரை தான் சொல்ல போகிறான்னு விளங்கிருக்கணும். அதே மாதிரி பேக்கெட்ஸ்ன்னு சொன்னாங்கண்டா
அதாவது பெக்கெட்ஸ்னு சொன்னாங்கன்னா அவங்க நெட்வொர்க் லேயரை தான் சொல்ல போகிறான்னு விளங்கிக்கணும். அதே மாதிரி செக்மெண்ட்டாக அங்கே டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் பேசப்படுது விளங்கிக்கணும். ஸோ சில டைமில் உங்களுக்கு லேயர்ஸ் நோட்ஸ் எங்கே மட்டும் இல்லை, நீங்கள் நெட்வொர்க்கிங்கில் எந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சில டைமில் லேயர்ஸாக பிரித்து சொல்லுவாங்க, அல்லது லேயர்ஸுக்கு பதிலாக அதில் இருக்கிற டேட்டாவோட கொமன் நேமை கொடுத்து ஒவ்வொரு டேட்டாவையும் கால் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டேட்டாவையும் கால் பண்ணக்குள்ள அந்த கொமன் நேமை பொறுத்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இது எந்த லேயருக்குரியதுன்னு. ஓகே, அடுத்ததாவது மூணாவது பார்க்கணும். இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் end-to-end டெலிவரி ஆஃப் கம்ப்ளீட் மெசேஜ். அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் end-to-end டெலிவரி, ஒவ்வொரு end-to-end, அதாவது சென்ட் பண்ணுறாளுக்கு ஒரு சைட்லேயும் ரிசீவ் பண்ணுறாலும் ஒரு சைட்டில் வைக்கணும்னா ரெண்டு சைட்டில் என்ன ரெண்டு எண்டு இருக்கு, ரெண்டு முடிவிடம் இருக்கு. சென்ட் பண்ணுறாளுக்கு ஒரு முடிவிடம் போகும், ரிசீவ் பண்ணுறாளுக்கு ஒரு முடிவிடம் போகும். ஸோ இந்த end-to-end டெலிவரிக்கு பொறுப்பறிக்கிறாள் யாருண்டா நம்மளோட டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ் தான். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் end-to-end டெலிவரிக்கு பொறுப்பான ஒரு ஆள். டிரான்ஸ்போர்ட் லேயர் மட்டும்தான் இந்த வேலையை செய்யுமான்னு கேட்டால், end-to-end டெலிவரியை செய்யுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் டிரான்ஸ்போர்ட் லேயர் மட்டுமான்னு கேட்டால் இல்லை, ஆனால் டிரான்ஸ்போர்ட் லேயரும் செய்யும். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் செய்கிற மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு லேயரும் செய்யலாம். சரியா? ஸோ கம்ப்ளீட் மெசேஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த ஒரு ஒழுங்கான மெசேஜை கொண்டு வந்து கொடுக்குறாள் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். அதே மாதிரி நாலாவது சொல்கிறவங்க, the transport layer also provides the acknowledgement. ஸோ இந்த கீவேர்ட் ஞாபகம் இருக்கணும், acknowledgement. ஸோ transport layer also provides the acknowledgement of successful data transmission and retransmit data if an error found. அதாவது டேட்டா டிரான்சாக்ஷன் நம்ம சொன்னேன் தானே, இதுக்கு முந்தின வசனத்தில் சொன்னேன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த end-to-end டெலிவரி, அதாவது சென்டர்லேருந்து ரிசீவருக்கு போகிற ரிசீவர் ஒரு எண்ட் சென்டர் ஒரு எண்ட். ஸோ end-to-end டெலிவரியில் சக்ஸஸ்ஃபுல் டேட்டா போகுமா இருந்தா சரியா பேத்து, இப்போ நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன், கிளாஸில் அடிக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் நான் டேட்டாவை தனித்தனியாக சென்ட் பண்ண போகிறேன்டா, நான் சென்டர், நீங்கள் எல்லாம் ரிசீவர். ஸோ நான் டேட்டாவை இப்படி சென்ட் பண்ணும்போது, டேட்டாவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அந்த டேட்டாவில் எந்த எரருமே இல்லை, டேட்டா டிரான்ஸ்மிஷன் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக போய்த்து சேர்ந்துட்டுண்டா அங்கே ஒரு எக்னாலஜ்மெண்ட் ஒன்று கொடுக்கும். யார் கொடுப்பாங்கடா? டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் இந்த எக்னாலஜ்மெண்ட்டை கொடுப்பாங்க. அங்கே எக்னாலஜ்மெண்ட் சொல்கிறேன் இந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிட்டே இருந்து. ஸோ எக்னாலஜ்மெண்ட் ஒன்று வழங்கப்படும். சரிங்க, அதே மாதிரி அப்படி நான் டேட்டாவை முதலா சந்தர்ப்பத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அனுப்பிட்டேன், ஸோ எக்னாலஜ்மெண்ட் கிடைக்கிட்டு. அதே மாதிரி ரெண்டாவது திரும்ப ஒரு டேட்டாவை அனுப்ப போகிறேன், டேட்டா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சேரலை. நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 6 பிட்ஸ் அனுப்புகிறேன், 0,1 சொல்லப்படுறதான பிட்ஸ். ஸோ அதில் நான் 6 அனுப்புகிறேன். உதாரணத்துக்கு 1 1 1 1 1 1 அப்படின்ட்டு 6 தரம் 1 1 1 1 1 போட்டு உங்களுக்கு டேட்டா நான் அனுப்புகிறேன். ஸோ டேட்டா அனுப்பக்குள்ள உங்களுக்கு 5 தரம் தான் 1 1 1 1 1 வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 வரலை. அது எனிவன் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் வரலை, கேபிள் ஃபெயிலியர் ரிஜெக்டிங் எனிவன் எக்ஸெட்ரா. அப்போ உங்களோட டிரான்ஸ்போர்ட் லேயரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வச்சுட்டு, நெட்வொர்க் லேயரில் ப்ராப்ளம், ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தில் உங்களுக்கு அந்த டேட்டா வரலண்டா எனக்கு என்ன செய்யுங்கடா, திரும்ப எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், டேட்டா போய் சேரப்படலை, ஒழுங்காக போய்த்து சேரலை. ஸோ ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுங்க டேட்டா வந்து ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜ் மூலம் திரும்ப டேட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் மூலம் ஆட்டோமேட்டிக்காக ரீட்ரான்ஸ்மிட் பண்ணப்படும். சரியா? இதைத்தான் சொல்கிறாங்க ரீட்ரான்ஸ்மிட் த டேட்டா, இதைத்தான் சொல்கிறாங்க ரீட்ரான்ஸ்மிட் த டேட்டா இஃப் அன் எரர் ஃபவுண்ட். ஸோ ஏதாவது எரர் கண்டுபிடிக்கப்பட்டால் டேட்டா ரீட்ரான்ஸ்மிட் பண்ணப்படும். இதன் மூலம் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணக்குள்ளே ஏதாச்சும் எரர் கண்டுபிடிச்சா தான் ரீட்ரான்ஸ்மிட் நடக்கும். அப்படி எரர் இல்லை, ஃபுல்லாக 100% சரியாக போய் சேர்ந்துட்டுண்டா எரர் அந்த டேட்டா 100% சரியாக போய் சேர்ந்துட்டுண்டா அந்த இடத்த சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு எக்னாலஜ்மெண்ட் ஒன்று உருவாக்கும்.
ஸோ இந்த வேலையெல்லாம் செய்கிறது யாருண்டா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான். கிளியரா? டிரான்ஸ்போர்ட் லேயர் சம்மந்தமாக பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட் லேயரில் உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஒவ்வொரு நேரமும் சொன்ன ஃபங்க்ஷன்ஸ் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் சம்மந்தமாக பார்த்த மாதிரி இருந்தால் இங்கே சொல்கிறாங்க the services provided by the transport layer. transport layerல ரெண்டு services provide பண்ணப்படுதான். ஒன்று connection oriented services, ரெண்டாவது connectionless, கனெக்ஷன் குறைந்த, கனெக்ஷன் இல்லாதது வராது, கனெக்ஷன் குறைந்த அளவில் இருக்கு. இப்படியான ரெண்டு சர்வீசஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட் லேயரில். ஸோ முதலாவது பார்ப்போம் கனெக்ஷன் ஓரியன்ட் சம்மந்தமாக பார்ப்போம். கனெக்ஷன் ஓரியன்ட் சம்மந்தமாக நம்ம பார்த்த மாதிரி இருந்தால் இங்கே சொல்கிறாங்க கனெக்ஷன் ஓரியன்ட் இட்ஸ் எ 3 phase ப்ரோசஸ் விச் இன்க்ளூட். அதாவது கனெக்ஷன் ஓரியன்ட் சொல்லப்படுறது 3 phases இருக்குமா, 3 phases, அதாவது 3 கட்டம். கனெக்ஷன் ஓரியன்ட் மூலம் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்குதா இருந்தால், அதாவது இங்கே சொல்ல வர்ற இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் அண்ட் கனெக்ஷன் லெஸ்ன்னு இருக்கு தானே, ரெண்டு டைப். அந்த ரெண்டு டைப்பும் டிரான்ஸ்போர்ட் லேயரில் டேட்டா சென்ட் பண்ணுறதையும் ரிசீவ் பண்ணுறதையும் பொறுத்து. ஸோ கனெக்ஷன் ஓரியன்ட் மெத்தட் மூலம் செய்கிறதா இருந்தால் அங்கே உங்களுக்கு 2 phases இருக்குமா. அதேமாதிரி கனெக்ஷன் லெஸ்ஸில் செய்கிறதா இருந்தால் 1 phases தான் இருக்கு. அங்கே 3 கட்டத்தில் டேட்டா நடக்கும். அதாவது கனெக்ஷன் ஓரியன்ட்டை யூஸ் பண்ணி டேட்டா டிரான்ஸ்மிஷன் செய்யக்குள்ள டிரான்ஸ்போர்ட் லேயரில் நல்லா கவனிச்சிக்கணும். டிரான்ஸ்போர்ட் லேயரில் கனெக்ஷன் ஓரியன்ட்டை யூஸ் பண்ணி டேட்டாவை சென்ட் பண்ணும்போதோ அல்லது ரிசீவ் பண்ணும்போதோ 3 கட்டத்தில் நடக்கும், 3 phases. அந்த 3 phases சொல்லிக்காங்க. முதலாவது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ரெண்டாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், மூணாவது டெர்மினேஷன் ஆர் டிஸ்கனெக்ஷன். சரியா? இந்த 3 கட்டத்தில் நடக்கணும். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லப்படுறது யாருக்கு இடையில டேட்டாவை சென்ட் பண்ணணும்னு கனெக்ஷனை உருவாக்கி எடுக்கிறது, யார் சென்டர் யார் ரிசீவர்னு உருவாக்கி எடுக்கிறது. அதே மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் டேட்டா இடையில போகும். சரியா? என்ன டேட்டாவை கொண்டிருக்கோ அந்த டேட்டாவை போகும். அந்த டேட்டா போய் சேர்ந்த உடனேயும் எக்னாலஜ்மெண்ட்டோ அல்லது ரீட்ரான்ஸ்மிட். சரியாக போனால் எக்னாலஜ்மெண்ட், பிள்ளையாக போனால் ரீட்ரான்ஸ்மிட். ஸோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடந்து சரியாக போனால் எக்னாலஜ்மெண்ட் கொடுத்தோன்னையும் ஓகே. ஏதாச்சும் எரர் மெசேஜ் போய்த்துட்டா என்ன செய்யும், திரும்ப என்ன செய்யும், ரீட்ரான்ஸ்மிட் பண்ண செய்யணும். ரீட்ரான்ஸ்மிட் பண்ணதுக்கு பிறகு மெசேஜ் திரும்ப சரிண்டா மூலாகிற மெசேஜ் போனதுக்கு பிறகு திரும்ப அந்த மெசேஜில் ஒரு பிழை ஒன்று இருக்கு. ஸோ சொல்லுது திரும்ப எனக்கு ரீட்ரான்ஸ்மிட் பண்ணித்தாங்கண்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரீட்ரான்ஸ்மிட் நடக்கும். ரீட்ரான்ஸ்மிட் நடந்தது பிறகு டேட்டா இது சேர்ந்தது சக்ஸஸ்ஃபுல் என்ன செய்யும், திரும்ப சக்ஸஸ்ஃபுல் எக்னாலஜ்மெண்ட் வரும். ஸோ இப்படி எக்னாலஜ்மெண்ட் நடந்ததுக்கு பிறகு கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகும். மூணாவது பார்ட் அதான் சொல்கிற டெர்மினேஷன் டிஸ்கனெக்ஷன். ஞாபகம் வச்சுக்கணும். கனெக்ஷன் ஓரியன்ட் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் கனெக்ஷன் ஓரியன்ட் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் 3 பார்ட் இருக்கு. இந்த 3 பார்ட்லேயும் தான் டேட்டா ஒர்க் பண்ணப்படுது. கனெக்ஷன் ஓரியன்ட்டில் 3 டைப், அதான் 3 டைப்னு சொல்கிறது 3 கட்டம். கனெக்ஷன் ஓரியன்ட் இந்த 3 கட்டமாக தான் ஒர்க் பண்ணும். முதலாவது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும், உருவாக்கும், அடுத்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும், உள்ளுக்குள்ள டேட்டா பேத்துட்ருக்கு. அடுத்தது இந்த டேட்டா டிரான்ஸ்மிஷனில் தான் எக்னாலஜ்மெண்ட்டாக ரீட்ரான்ஸ்மிட்டாக தீர்மானமாகும். ஆவணத்துக்கு பிறகு திரும்ப டெர்மினேஷன் நடக்கும். டெர்மினேஷன் ஒரு டிஸ்கனெக்ஷன். டேட்டா சென்ட் ஆனதுக்கு பிறகு கனெக்ஷனை இல்லாமல் ஆக்கிடும், டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இதுதான் கனெக்ஷன் ஓரியன்ட் சொல்கிறாங்க. திரும்ப சொல்கிறாங்க இன் திஸ் டைப் டிரான்ஸ்மிஷன், அதாவது கனெக்ஷன் ஓரியன்ட் எடுத்துப்போம். இன் திஸ் டைப் டிரான்ஸ்மிஷன் தி ரிசீவிங் டிவைஸ் சென்ட் அண்ட் எக்னாலஜ்மெண்ட். ரிசீவ் பண்ணுற டிவைஸ் எக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணுமா பேக் டு த சோர்ஸ் ஆஃப்டர் பேக்கெட் ஓ குரூப் ஆஃப் பேக்கெட் ரிசீவ். ஸோ கனெக்ஷன் ஓரியன்ட் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் டேட்டா சென்ட் பண்ணுறார். இந்த டேட்டாவை சென்ட் பண்ணுறதுல சரியா கனெக்ஷன் ஓரியன்ட் எடுத்து பார்த்தீங்களா இருந்தால்
ஸோ இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா இருந்தால் அதில் சொல்கிறாங்க ரிசீவிங் டிவைஸ், சாரி ரிசீவிங் டிவைஸ். ஸோ ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுற டிவைஸ், சரியா? மெசேஜை ரிசீவ் பண்ணணும். ரிசீவர் என்ன செய்கிறான், எக்னாலஜ்மெண்ட்டை சென்ட் பண்ணுறான். ரிசீவிங் டிவைஸ் சென்ட் அண்ட் எக்னாலஜ்மெண்ட் பேக் டு த சோர்ஸ். சோர்ஸுக்கு யார் அனுப்புகிறார், சோர்ஸ் சொல்கிறார், அனுப்புகிறார், அங்கே ரிசீவ் பண்ணுறார். ஸோ இந்த எக்னாலஜ்மெண்ட் பார்ட்லாம் எதில் நடக்குதுன்னு கேட்டால் இந்த கனெக்ஷன் ஓரியன்ட்லாம் நடக்குது. எக்னாலஜ்மெண்ட் பார்ட் அதே மாதிரி திஸ் டைப் டிரான்ஸ்மிஷன் இஸ் ரிலையபிள் அண்ட் செக்யூர். ஸோ கனெக்ஷன் ஓரியன்ட் மூலம் நடக்கிற, அதாவது எதில் நடக்கிறண்டா டிரான்ஸ்போர்ட் லேயரில் கனெக்ஷன் ஓரியன்ட் மூலம் நடக்கிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தான் ரிலையபிள் அண்ட் செக்யூர். சரியா? ரிலையபிளாகவும் இருக்குமா, அதாவது நம்பகத்தன்மையாகவும் இருக்குமா, அடுத்தது பாதுகாப்பானவும் இருக்குமா. நம்பகத்தன்மைண்டா இங்கே என்ன நடந்தாலும் எக்னாலஜ்மெண்ட் சென்ட் ஆகுது தானே. ஸோ இந்த எக்னாலஜ்மெண்ட் சென்ட் ஆகிறதுல என்ன செய்யுண்டா டேட்டா பீத்து சேர்ந்துட்டு நம்மளுக்கு விளங்கிடும். அப்படி எக்னாலஜ்மெண்ட் பீத்து சேரலன்னு என்ன செய்யும், டேட்டாவை ரீட்ரான்ஸ்மிட் பண்ண சொல்லி மெசேஜ் வரும். ஸோ எப்படியோ நம்மளுக்கு விளங்குது தானே என்ன நடக்குதுண்டு. 100% பீத்து சேர்ந்துட்டா அல்லது பிழையாக வந்துட்டு திரும்ப நம்ம சென்ட் பண்ணோண்டு விளங்குது தானே. இதால் தான் நம்பகத்தன்மையாக இருக்கேன், செக்யூராகவும் இருக்கு. அடுத்தது கனெக்ஷன் லெஸ், ரெண்டாவது டைப் டேட்டா டிரான்ஸ்மிஷன். அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயரில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கிற மெத்தடை பொறுத்து ரெண்டாவது மெத்தட் கனெக்ஷன் லெஸ். இந்த கனெக்ஷன் லெஸ் சொல்கிறாங்க இட்ஸ் ஒன் ஃபேஸஸ். இது ஒரு கட்டத்தில் நடக்கும். ஒன் ஃபேஸ் ப்ரோசஸ் அண்ட் இன்க்ளூட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஒன் ஃபேஸ் ப்ரோசஸ் தான் இங்கே. ஒன் ஃபேஸ் ப்ரோசஸ் எதை சொல்கிறாங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும். ஸோ இங்கே இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இங்கே இல்லை, கனெக்ஷன் டெர்மினேஷன் இங்கே இல்லை. இங்கே நடக்கிறது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான். இது மட்டும்தான் இங்கே இருக்குது. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் கனெக்ஷன் லெஸ்ஸில் இருக்குது. ஸோ இங்கே சொல்கிறாங்க திரும்ப இன் திஸ் டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நம்ம எடுத்து பார்த்தா இந்த ரிசீவர் டஸ் நாட் சென்ட் எக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் ஆஃப் பேக்கெட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கடா கனெக்ஷன் லிஸ்ட்டில் என்ன செய்வாங்க, எக்னாலஜ்மெண்ட்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ டேட்டா பற்றி சென்ட் ஆகும். இப்போ நம்ம டேட்டா சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிசீவருக்கு இது டேட்டா சென்ட் ஆகணிக்கா இல்லாட்டி ஏதாவது எரோட இது சென்ட் ஆகுதா, எரோட் பிடிக்கா என்னென்னா நம்மளுக்கு விளங்காது. நம்ம இங்கே எக்னாலஜ்மெண்ட்டில் எதுவுமே இல்லை தானே, எதுவுமே இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க. எக்னாலஜ்மெண்ட்லாம் இங்கே இல்லை, டஸ் நாட் எக்னாலஜ் நடக்காது. எங்கே நடக்காது, கனெக்ஷன் லிஸ்ட்டில் நடக்காது. அதே மாதிரி சொல்கிறாங்க this approach allows for much faster communications between devices. ஸோ இந்த கனெக்ஷன் லிஸ்ட்டில் கம்யூனிகேஷன் இருக்குது தானே, எங்கே என்னமே நடக்குதான், ஃபாஸ்டர் மிகவும் வேகமாக நடக்குதான் கம்யூனிகேஷன்ஸ். ஏன் இங்கே வேகமாக நடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், அதாவது கனெக்ஷன் லிஸ்ட்டில் டேட்டா டிரான்ஸ்மிஷன் வேகமாக நடக்கும், கனெக்ஷன் ஓரியன்டில் ஸ்லோவாக நடக்கும். ஏன்னு கேட்டால் இங்கே இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணுற டிஸ்கனெக்ட் பண்ணுறதுலாம் இங்கே இல்லை, கனெக்ஷன் லிஸ்ட்டில் இல்லை. அதே மாதிரி பாருங்கள் இங்கே கனெக்ஷன் ஓரியன்டில், இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் எடுத்திங்கன்னா இங்கே எக்னாலஜ்மெண்ட் இருக்கு, இங்கே எக்னாலஜ்மெண்ட் டஸ் நாட் எக்னாலஜ். ஸோ இங்கே எக்னாலஜ்மெண்ட் இல்லை. இங்கே எக்னாலஜ்மெண்ட் இல்லாதால டேட்டா கிட்ட சேர்ந்துச்சா சேரலையா அதை பற்றிலாம் அங்கே கவலை இல்லை. டேட்டா ஃபாஸ்ட்டாக அனுப்பப்பட்டுகிட்டே இருக்கீங்க எல்லா டேட்டா, அதுதாங்க சொல்ல வராங்க. ஸோ இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயரில் நீங்கள் டேட்டாவை சென்ட் பண்ண மாதிரி இருந்தால் சம்டைம் இப்போ நெட்ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், ஸோ நெட்ஒர்க்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், நெட்ஒர்க்கிங் ஃபீல்டில் வேலை போகல, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் நீங்கள் யூஸ் பண்ணுற சந்தர்ப்பத்தில் அங்கே எங்கேயாவது ஒரு இடத்த நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லேயர் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் யூஸ் பண்ணுற சந்தர்ப்பத்தில் நிபந்தனை வரும். உங்களுக்கு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க, அதாவது உங்களை வேலைக்கு உங்களுக்கு ஹையர் பண்ணுறார்கள், உங்களை வேலைக்கு எடுக்கிறார்கள் சொல்லுவாங்க, எனக்கு டேட்டா ஸ்லோவாக போனாலும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் சரியான டேட்டா பற்றி சேருதான்னு எனக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த கனெக்ஷன் ஓரியன்ட்டை யூஸ் பண்ணணும். ஒரு சில கம்பெனிஸில் சொல்லுவாங்க எனக்கு டேட்டா பற்றி சேருமா சேரலையானலாம் எனக்கு கவலை இல்லை, ஆனால் எனக்கு டேட்டா நல்லா ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டே இருக்கணும்னு கேட்டாங்கன்னா
இங்கே நீங்கள் கனெக்ஷன் லெஸ்ஸை சூஸ் பண்ணணும். அது ரிக்குவயர்மெண்ட்ஸ் தேவையை பொறுத்து கனெக்ஷன் ஓரியன்டாக கனெக்ஷன் லெஸ் தான். டிரான்ஸ்போர்ட் லேயரில் கனெக்ஷன் ஓரியன்டை யூஸ் பண்ண அப்படிங்களா கனெக்ஷன் லெஸ்ஸை யூஸ் பண்ண அப்படிங்களான்ற தேவையை பொறுத்து தீர்மானிக்கப்படும். சரியா? இங்கே சொல்கிறாங்க அடுத்தது கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீசஸ் மோர் ரிலையபிள் தென் கனெக்ஷன் லெஸ் சர்வீசஸ். ஸோ நம்ம வசனத்தில் பார்த்து தான் சொல்கிறாங்க இந்த கனெக்ஷன் ஓரியன்ட் சொல்லப்படுறது கனெக்ஷன் லெஸ்ஸை விட. ஸோ கனெக்ஷன் லெஸ்ஸை விட கனெக்ஷன் ஓரியன்ட் சொல்கிறது மோர் ரிலையபிள் அண்ட் கனெக்ஷன். மோர் ரிலையபிள்னு சொல்கிறது நம்பிக்கைத்தன்மை கூடுதல் அதிகமாக, அதே மாதிரி செக்யூரும் கூட. ஸோ செக்யூர் அண்ட் மோர் ரிலையபிள் இந்த வசனத்தை பாஞ்சிக்கணும். செக்யூர் அண்ட் மோர் ரிலையபிள் எதுக்குண்டா கனெக்ஷன் ஓரியன்ட் தான், கனெக்ஷன் லெஸ்ஸுக்கு இல்லை. ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் சம்மந்தமாக பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது செஷன் லேயர். Session layer is responsible for establishment of connection, maintenance of session, authentication, also ensure security. ஸோ இங்கே சொல்கிறாங்க செஷன் லேயர் வேலை என்னடா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் செஷன், authentications and ensure security. இந்த 4 தான் செஷன் லேயர்ற வேலையாண்டு பொறுப்பாண்டு சொல்கிறாங்க. அங்கே இந்த 4 தான் செஷன் லேயர்ற பொறுப்பாண்டு. அதே போல் கீழே சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் செஷன் லேயர்ஸா செஷன் லேயர்ஸில் வேலை சொல்கிறாங்க. மேலே சொன்னதை பார்த்துக்கணும் காணிங்க. செஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் டெர்மினேஷன், அடுத்து சிங்க்ரோனைசேஷன், டயலாக் கண்ட்ரோல். ஸோ இந்த 3 செஷன் லேயரால் செய்யப்படுற வேலை. சரி, அந்த 3 செஷன் லேயரால் செய்யப்படுற வேலை. இந்த 3 செஷன் லேயரால் என்ன செய்யுமோ அந்த வேலை இங்கே சந்திரிக்கிறது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் செஷன்ஸ், authentications, ensure security. இந்த மேலே தந்திருக்கிற இந்த 4 செஷன் லேயருக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிறது. ஸோ இந்த 4 செஷன் லேயருக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிறது. இந்த கீழே இருக்கிற 3 இந்த 3 செஷன் லேயரால் செய்யப்படுற வேலை. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் வர கட்டினா ஒரு சிலபஸில் இருக்கு. இந்த செஷன் லேயர், அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் செய்கிறாங்களுக்கு தான் இது கொஞ்சம் டீப்பாக இருக்குது. ஸோ நான் மேலோட்டமாக தான் வழங்கப்படுத்துவேன். இதை நெட்வொர்க்கிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதில் டீப்பாக தேவை என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் என்னென்னு. சரியா? ஸோ அடுத்த செஷன் லேயர் போல தான் அடுத்த நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக presentation layer. So சொல்றாங்க presentation layer also called translation layer. presentation layer and translation layer னா அதாவது transport layer இல்ல translation layer. transport layer வேற, translation layer வேற. presentation layer தான் நேம் கொடுக்குறாங்க, translation layer. அதே மாதிரி சொல்றாங்க the data from the application layer is extract here. ஸோ அப்ளிகேஷன் லேயர்லேருந்து வர டேட்டா அங்கே தான் விரிவாக்கம் செய்யப்படுதான். ஸோ அப்ளிகேஷன்ஸில் டேட்டா வரும், அங்கேருந்து வர டேட்டா அவங்க கொஞ்சம் விரிவாக்கம் செய்வாங்க. லேயர் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அண்ட் மேனிப்புலேட் as per the required format to transmit over the network. ஸோ நெட்வொர்க்கில் டிரான்ஸ்மிட் பண்ணக்குள்ள எந்தெந்த ஃபார்மேட்டில் டிரான்ஸ்மிட் பண்ணணுமோ அதுக்கு ஏற்றாற் போல் இங்கே வேலைகள் நடக்கும். அதாவது என்கிரிப்ஷன் ஃபார்மேட்லேருந்து வந்தால் அதை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும், டீக்ரிப்ஷனில் வந்தால் டீக்ரிப்ட் பண்ணி அனுப்பும். என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன்ற ஃபங்க்ஷன்ஸ் இங்கே தான் நடக்கும் ப்ரெசன்டேஷன் லேயரில். ஸோ இதே மாதிரி சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் லேயர்ஸ். ப்ரெசன்டேஷன் லேயர் ஃபங்க்ஷன்ஸ் 3 வந்துருக்காங்க. முதலாவது ட்ரான்ஸ்லேஷன், அடுத்தது என்கிரிப்ஷன் ஓ டீக்ரிப்ஷன், மூணாவது கம்ப்ரெஷன். ஸோ 3 வந்துருக்காங்க, ட்ரான்ஸ்லேஷன், என்கிரிப்ஷன் ஓ டீக்ரிப்ஷன், கம்ப்ரெஷன். இந்த 3 தான் செஷன் லேயர்ற ஃபங்க்ஷன். அதாவது செஷன் லேயரால் செய்யப்படுற வேலை. செஷன் லேயரால் என்ன வேலை செய்யுங்கிறதா
ட்ரான்ஸ்லேஷன், என்கிரிப்ஷன், டீக்ரிப்ஷன், அதே மாதிரி கம்ப்ரெஷன். இவ்வளோ தான் செஷன் லேயரில் செய்யப்படுற வேலை. அடுத்தது அப்ளிகேஷன் லேயர். ஸோ முதலாவது சொல்கிறாங்க அப்ளிகேஷன் லேயர் விச் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை த நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன் லேயர் எங்கே செயற்படுன்னு கேட்டால், எங்கே அதை உருவாக்கியிருப்பாங்க, செயற்படுறதுக்கு ஏற்றாற்பட உருவாக்கியிருப்பான்னு கேட்டால் நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸில், இந்த நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்றாற்போல தான் அப்ளிகேஷன்ஸ் லேயர் இருக்குது. அடுத்து சொல்கிறாங்க திஸ் அப்ளிகேஷன் ப்ரொடியூஸ் த டேட்டா. அப்ளிகேஷன்ஸ் சரியா டேட்டாவை வழங்குதான் which has to be transferred over the network. சரி, ஸோ அப்ளிகேஷன்ஸ் என்ன செய்யுது, அந்த நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ் டேட்டாவை வருதான். இந்த அப்ளிகேஷன் லேயரை பற்றி சொல்லலை, நெட்வொர்க் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க. நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ் என்ன டேட்டாவை வழங்குதான். என்னதுக்குண்டா நெட்வொர்க்கில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்த அனுப்புறதுக்கு டேட்டாவை இந்த அப்ளிகேஷன் தான் வழங்குதான். எது நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ் வழங்குது. ஸோ இந்த நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸில் தான் அந்த அப்ளிகேஷன் லேயர் இருக்க பிடிச்சி அதை தாங்க சொல்கிறாங்க மறைமுகமாக சொல்கிறாங்க. திஸ் லேயர் ஆல்சோ serves as a window for the application services to access the network and for displaying the received information to the user. ஸோ அப்ளிகேஷன் லேயர் எப்படி ஒர்க் பண்ண பிடிக்கின்றா, இங்கே அப்ளிகேஷன் லேயர் எப்படி ஒர்க் பண்ண பிடிக்குன்னு சொல்கிறாங்கடா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ண பிடிக்கும். ஓப்பன் சோர்ஸ் மீன் இப்படி என்ன டேட்டா வருதோ அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி சரியா ரிசீவ் பண்ணி யூசருக்கு அப்படியே காட்டுங்க. இந்த டேட்டா தான் வந்துடுச்சு, இங்கேருந்து பாருங்கள் இதுதான் டேட்டான்னு அப்படியே காட்டுங்க. அதே மாதிரி வார இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் லேயர் தான் ஒர்க் பண்ணுங்க. ஸோ வார இன்ஃபர்மேஷன்ஸை என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அதை அப்படியே வார இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து அதில் எந்த மறைமுகமான வேலைகளும் செய்யாமல் அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுறது தான் அப்ளிகேஷன்ஸ் லேயர். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் லேயர் எங்கே ஒர்க் பண்ணுண்டா நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி மூணாவது அப்ளிகேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் டெஸ்க்டாப் லேயர். ஸோ அப்ளிகேஷன் லேயரை சொல்கிறாங்கன்னா டெஸ்க்டாப் லேயர்னு கால் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் லேயருக்கு இன்னொரு நேம் கொடுக்குறாங்க டெஸ்க்டாப் லேயர். என்ன காரணத்துக்கு அப்ளிகேஷன் லேயருக்கு டெஸ்க்டாப் லேயர்னு கொடுக்குறாங்கடா எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுறதால. இந்த அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் லேயரில் அதாவது இந்த அப்ளிகேஷன் லேயர் எங்கே ஒர்க் பண்ணுறது கேட்டால் நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸில். உதாரணமாக கூகுள் க்ரோம் நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த க்ரோமில் வர டேட்டாஸில் என்ன செய்யுது, அதில் எப்படி வருதோ அப்படியே காட்டுது. இமேஜ்னா இமேஜ் வடிவமாக காட்டுது, ஹைப்பர்லிங்னா ஹைப்பர்லிங் வடிவமாக காட்டு, கலராக வருதுன்னா கலராக காட்டு. ஸோ வார டேட்டா ஓப்பனாக காட்டுங்க, இதுதான் டேட்டா வந்துருச்சுட்டு. அதே மாதிரி அந்த வார டேட்டாவை டிஸ்பிளே பண்ணி தானே நம்மளுக்கு காட்டுது. ஸோ ஒரு விண்டோவில் கரெக்டாக டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஸோ அதால் நான் சொல்கிறாங்க இது டெஸ்க்டாப் லேயர்ஸ். ஸோ இவ்வளோ தான் உங்களோட ஓஎஸ்ஐ லேயர்ஸ். ஸோ திரும்ப சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க. ஓஎஸ்ஐ லேயரில் முதல் 4 லேயர்னால் உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக இருக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ண அப்படின்னு பார்க்குறதுக்கு. கடைசி 3 லேயர்ஸிங் அதாவது டாப் லெவலில் வச்சுட்டு லேயர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன், இது 3 உங்களுக்கு டீப்பாக இல்லை, ஒரு நோட்ஸ் மட்டும் தான். அப்ளிகேஷன் வந்து அப்படி ஒரு லேயர் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். அந்த 3 லேயர்ஸையும் நெட்வொர்க் சைட்டில் போகிறாங்களுக்கு தான் டீப்பாக இருக்குது. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன மாதிரி, அதில் என்ன அதில் ஒர்க்லாம் என்னென்னது செப்பரேட் பண்ணி படிக்கிறது அவுட் ஆஃப் சிலபஸ் இப்போ உங்களுடைக்கு. ஸோ நீங்கள் தேடி பார்த்துக்குங்க அப்ளிகேஷன் லேயர் சம்மந்தமாகவோ அல்ல செஷன் லேயர் சம்மந்தமாக அல்ல ப்ரெசன்டேஷன் லேயர் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது மேலதிக தகவல் வேணும் நீங்கள் தேடி பார்த்துட்டு வந்து எனக்கு டவுட் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரி, இப்படி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ப்ரெசன்டேஷன் லேயர் சார், ப்ரெசன்டேஷன் லேயரில் நான் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் தேடி பார்த்தேன் சார். இந்த என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் தேடி பார்த்தேன் சார், எனக்கு இப்படிலாம் நோட்ஸ் இருந்துச்சு, நான் இதை கொஞ்சம் இதை பற்றி சொல்லணுமான்னு கேட்டால் நான் நீங்கள் இருக்கிற நுழைஞ்சி கேட்டால் கூட நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் டீப்பாக விளங்கப்படுத்துறதுக்கு உங்களோட சிலபஸில் இல்லை. ஸோ இதோட முடிச்சுக்கிடுவோம். இதோட உங்களோட ஓஎஸ்ஐ லேயர்ஸ் ஃபுல்லாக முடியுது. தேங்க்யூ.